வானிலை உறவுகள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா காலை வணக்கம்ங்க. 11 மணி நிலவர வானிலை அறிக்கை. காலையில் கூட மழை பதிவாகி கொண்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. எந்த மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் மழை பொழிவு காலை விடிந்த பிறகு 8 மணி வரையும் கூட இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று நாம் நினைத்ததை விடவே நிறைய மாவட்டங்களில் பெருமழையே பெய்தது. நினைத்ததை விடவே கூடுதல் பரவலான மழையை நேற்று பெய்திருக்கிறது. பட்டியல் மழையுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவு, மிக கனமழை தான். ஓகேங்களா, பல இடங்களில் இன்று கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்தெந்த இடங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வானிலை உறவுகளே, வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். தினசரி அறிக்கைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் நேற்றை காட்டிலும் இன்று வெப்பம் குறையும். ஓகேங்களா, நேற்று எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நேற்று திருத்தணியில் 108 ஃபாரன்ஹீட் வெப்பம் அதிகபட்சமாக பதிவானது. இதனுடைய விளைவாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த வெப்பம் இன்னும் இருக்குது. ஆனால் மழை இன்னும் பொழியலை. திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதியில் பரவலாக இன்னைக்கு டாப் இடத்தை பிடிக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்க போவது நேற்றை போல அதே சூழ்நிலையில் தான். ஆனால் இப்போ நான் வானிலை அறிக்கை 11 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 2 மணிக்கே மழை தொடங்கி விடலாம், அல்லது பேசிக்கொண்டு நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் கூட மழை தொடங்கி விடலாம். ஓகேங்களா, ஒரு சுற்று வரும். வட மாவட்டங்களுக்கு இன்று 2 சுற்றுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாலையில் ஒரு சுற்று, இரவில் ஒரு சுற்று அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் அப்படியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு கூட பரவலான மழை பொழிவு இருக்கிறது. மத்திய உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் டாப் இடத்தை பிடிக்கக்கூடும். வடகோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வடக்கு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூரின் மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த மாவட்டங்கள் டாப் நம்பர் 1 இடத்தை பிடிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடங்களாக இது பார்க்கப்படுது. இப்போ நல்ல வெப்பம்தான். தமிழகம் முழுவதுமே நல்ல ஒரு பரவலான மழை நேற்று பொழிந்தாலும் கூட வெப்பம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நேற்றை போல 108 வராது. இன்று 101 வரலாம். ஓகேங்களா, 101 அல்லது 102 வரலாம். இன்றைய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதுமே 90% இடங்களில் மழை பொழிந்தாலும் கூட சென்னை ஆவடி பெய்யும், அம்பத்தூர்லாம் எல்லாமே பெஞ்சிரும். பட் சென்னை கடலோரத்தை எட்டுமா? மெரினா, பெசன்ட் நகர், மந்தவெளி, கிண்டி, இது போல் அந்த கடலோர பகுதிகளை எட்டுமான்றத, காற்று எப்படி சாதகமாக இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இன்று நம்முடைய தமிழகத்திற்கும் மிக கனமழை உறுதி, ஆந்திராவிற்கு அதீத கனமழையே உறுதியாக இன்று தெரிகிறது. ஆந்திராவின் கடலோரமான விஜயவாடா, ராஜமுந்திரி, விசாகப்பட்டினத்தில் இப்போவே இடிமின்னல் 11 மணிக்கே இடிமின்னலுடன் தரைக்காற்றுடன் கூடிய மழை பொழிந்து வருகிறது. ஓகேங்களா, ஸோ நம்முடைய தமிழகத்தில் இப்போ மழை பெய்யாது. தீவிரம் எப்பொழுது அடியும்னா ஒரு 1:30 மணிக்கு பிறகு வலுவான மழை பொழிவுகள் இருக்கும். மத்திய மாவட்டங்கள் டாப் இடத்தை பிடிக்கக்கூடும். எந்தெந்த மாவட்டங்கள்லாம்? திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்பகுதிகள், திருவாரூர் மாவட்டம், மதுரைக்கு வடக்கே, மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்வது மதுரைக்கு வடக்கே தான். ஓகேங்களா, நல்ல மழை பொழிவு. இதில் டாப் நம்பர் 1 இடம் வட மாவட்டங்கள், வட உட்புற மாவட்டங்கள் மற்றும் திருச்சிக்கு வடக்கே அரியலூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கடலூரின் உள்பகுதிகள் எல்லாமே, செங்கல்பட்டுவின் உள்பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும், திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி வரைக்கும் இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஆவடி வரைக்கும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அம்பத்தூர் வரைக்கும் எடுத்துக்கலாம். சென்னையிலிருந்து மேற்கு பகுதிகள் நல்ல மழை பொழிவை பார்த்திங்கன்னா இன்று பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வடகோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சித்தூர், நகரி போன்ற பகுதிகளிலும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் 100 டிகிரியை ஒட்டிய ஒரு சூழ்நிலையிலே வெப்பமானது இருக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு 8ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கினும் 1 வாரம் நீடிக்கலாம். அதற்கு பிறகு ஒரு பிக் கேப் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக் கிட்ட. அந்த கேப்பில் தான் நீங்கள் எந்த அறுவடை பணிகளாக இருந்தாலும் செய்யணும். பல இடங்களில் மழையானது பொழியக்கூடும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்
தெற்கு ஆந்திரா பகுதிகளில் நிறைய மழை இருக்கிறதுனால பல இடங்களில் இடிமின்னல் அதிகமாக வந்து இருக்கும். ஓகேங்களா, கொடூரமான இடிமின்னல் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களுக்கும் இதே எச்சரிக்கை தான். மற்றபடி எந்தெந்த மாவட்டங்களில் இன்று இரவுக்கு மேல் மழை தீவிரமடையும் அப்படின்றத நான் மதியம் 3 மணி வானிலை அறிக்கையில் நான் உறுதிப்படுத்தி உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.